ஓகே. இப்போ நமக்கு அந்த எரர் வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ இந்த எரரை எப்படி ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகே. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கா, இப்போ பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ன டைரெக்டாக கொடுக்குறதுக்கு இங்கே வந்து ஆப்பில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஓகே. ஸோ நம்ம அக்கௌண்ட்டுக்கு போயிடுங்க. அக்கௌண்ட் போயிட்டு செக்யூரிட்டின்னு இருக்கும். ஓகே. இந்த செக்யூரிட்டியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னாக்கா பாருங்கள், இந்த இடத்துல 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். நான் ஆல்ரெடி என்னோடய மெயிலுக்கு வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆப் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ இந்த ஆப் பாஸ்வேர்டு எனேபிள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த support.இதுங்கிற மெயில் எரர் வந்து நமக்கு த்ரோ பண்ணாமல் ரன் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒன் மோர் பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணிட்டேன், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், மேனேஜ் என்ஹான்ஸ் சேவ் ப்ரௌசிங் அப்படின்றது ஆனில் இருக்கணும். நார்மலாக உங்களுக்கு ஆஃபில் இருக்குது அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஸோ இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணி அதை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது முடிஞ்சிடும். தென் இப்போ வந்து நம்ம ஆப் பாஸ்வேர்டு மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஆப் பாஸ்வேர்டில் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து திரும்ப வந்து லாகின் கேட்கும். ஸோ ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கிறதுனால ஜஸ்ட்டு லாகின் மட்டும் பண்ணிடுறேன். என்னோடய மெயில் ஐடி சேம் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிற அந்த மெயில் ஐடி போட்டு. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இது பண்ண போகிறோம், அதாவது என்ன ஆப்பு க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது போட்டு இங்கே வந்து ப்ரௌசர். ஓகே. ஸோ நான் இங்கே ப்ரௌசர் கொடுத்துட்டு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் பண்ணதும் இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த 16 டிஜிட் ஃபாண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை தான் வந்து நம்ம பாஸ்வேர்டு ஆப் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இதை நம்ம காப்பி பண்ணி ஜஸ்ட்டு நம்மளோட UiPathல போயிட்டு இங்கே கெட் ஐமேப் மெயில் மெசேஜ், அதாவது செட்டப்பில் வந்து பாஸ்வேர்டில் இங்கே டைரெக்டாக நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி நம்ம செக்யூர்டாக க்ரியேட் பண்ண இந்த இடத்துலையும் கெட் பாஸ்வேர்டு ஆக்டிவிட்டிலையுமே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபாரிச்சை வந்து நான் இப்போ டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் ஆக்டிவிட்டி அப்படி இல்லாட்டி Ctrl D அதை செலக்ட் பண்ணி Ctrl D கொடுத்தோன்னா டிசேபிள் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ரன் ஆகாது. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பாக்ஸை மட்டும் எடுத்து போட்டு நம்ம கொடுத்துருக்கோம்ல 5 மெயிலை ரீட் பண்ணணும்னு, அதை கவுண்ட் வந்து கொடுத்து பார்ப்போம் எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், நம்மளோட வேரியபிள் மெசேஜஸ் ஓகே ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா டிஸ்பிளேயில் வரல. ஃபைன், மெசேஜஸ். ஓகே. ஸோ இப்போ மெசேஜஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு டாட் கொடுத்து கவுண்ட்டுங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஏன் கவுண்ட் அப்படின்னாக்கா அதோட கவுண்ட் எத்தனை மெயிலை வந்து இது வச்சுருக்கு இப்போதைக்கு அப்படிங்கிறது. ஸோ நம்ம ப்ரீவியஸாக வந்து செட் பண்ணிட்டோம் 5 அப்படிங்கிறது, அதனால் நமக்கு 5 வரும். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படிங்கிறது. அதே போல் வந்து நமக்கு அந்த எரர் வந்து ரிசால்வ் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆப் பாஸ்வேர்டில் எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு கிளியர் ஆகி ரன் ஆகுதா அப்படி இல்லையாங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு 5 அப்படிங்கிற கவுண்ட் வந்துருச்சு. ஏன்னா நம்ம அங்கே கொடுத்துருக்கிறது 5 தான் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு 5 மெயிலை மட்டும் ரீட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால நம்ம கவுண்ட்டும் 5ன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு ரன் ஆகுது. ஃபைன், எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கிறதுனால இப்போ நான் இந்த மெசேஜ் பாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து கமெண்ட் அவுட் கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஆக்டிவிட்டி செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி எனேபிள் ஆக்டிவிட்டின்னு கொடுங்க. அப்படி இல்லாட்டி Ctrl Eன்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து எனேபிள் ஆகிடும். கமெண்ட் அவுட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குற மாதிரி இந்த மெயிலில் இருக்கிற சப்ஜெக்டை மட்டும் நமக்கு ரீட் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டாக காட்டணும் இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த மெசேஜஸில் இருக்கிற 5 மெயிலையும் இந்த ஃபாரிச்சில் போட்டதுனால 1 by 1 வந்து நமக்கு வந்து மெயிலில் வந்து என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். அதுதான் நமக்கு அவுட்புட்டாக வரணும். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே. இப்போ நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மெயிலோட சப்ஜெக்ட்லேருந்து செக்யூரிட்டி அலர்ட் அது வந்துருச்சு. அடுத்ததான் நமக்கு வந்து இப்போ டெமோ அப்படின்னு வரணும் இல்லைங்களா? ஸோ லெட்ஸ் வெயிட். ஓகே, செகண்ட் டெமோ வந்துருச்சு. திரும்பவும் டெமோன்னு தான் நமக்கு வரணும். கரெக்டாக? ஸோ அதுவுமே செக் பண்ணிக்கலாம் டெமோன்னு வருதா அப்படிங்கிறது. வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம பண்ணியிருக்கிற ஆட்டோமேஷன் கரெக்ட் வந்துருச்சு. ஸோ அடுத்ததாக செக்யூரிட்டி அலர்ட். லாஸ்ட்டாக வந்து மேக் யுவர் செக்லிஸ்ட் ஸ்மார்ட்டர் வித்
பிக்ஸி பிரிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் வந்து நமக்கு அவுட்புட்டாக வரணும் இல்லைங்களா. ஸோ ஓகே ஃபைன், 4th வந்துருச்சு. லாஸ்ட் ஒன், லெட்ஸ் வெயிட் ஃபார் லாஸ்ட் ஒன். ஓகே சூப்பர். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்குற அந்த 500 மெயிலோட அவுட்புட்டுமே வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து இது வந்து ஜஸ்ட் பேசிக் தான், நம்ம வந்து ஜஸ்ட் அந்த சப்ஜெக்ட் தான் வந்து இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்தராக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அடுத்தடுத்து வந்து அட்டாச்மெண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, மெயில் எப்படி ரிப்ளை, சென்ட் மெயில் எப்படி கொடுக்குறது, எக்ஸலில் வச்சு எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து வந்து நம்ம வீடியோவில் நான் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.